யசோதா மற்றும் கிருஷ்ணர். மதுரையில் அரசன் கம்சன் தனது சகோதரி தேவகியின் குழந்தையை கொல்ல முயன்றான். அதனால் தேவகியும் வாசுதேவரும் பிறந்த குழந்தையான கிருஷ்ணரைக் காக்க அவரை கோகுலத்தில் வாழ்ந்த நந்தகோபனும் யசோதாவும் வைத்தனர். யசோதா கிருஷ்ணனை தனது சொந்த மகனாகவே வளர்த்தாள். அவள் அவனை மிகுந்த அன்புடன் பராமரித்தாள். வெண்ணெய் திருடும் கிருஷ்ணன். குழந்தை கிருஷ்ணன் மிகவும் சுறுசுறுப்பானவன். அவன் வீட்டிலேயே இல்லாமல் அண்டை வீடுகளிலும் சென்று வெண்ணெய் திருடுவான். அதை பார்த்து கிராமத்தார் யசோதாவிடம் புகார் செய்வார்கள். ஒரு நாள் யசோதா கோபமாக கிருஷ்ணனை கட்டி வைத்து தண்டிக்க முயன்றாள். ஆனால் எவ்வளவு கயிறு எடுத்தாலும் அது போதவில்லை. இது கிருஷ்ணன் ஒரு தெய்வம் என்பதை காட்டியது. உலகத்தை காட்டிய கிருஷ்ணன். ஒரு நாள் கிருஷ்ணன் மண் சாப்பிட்டதாக யசோதாவிடம் கூறப்பட்டது. அவள் அவனிடம் வாயை திறக்கச் சொன்னாள். கிருஷ்ணன் வாயை திறந்தபோது யசோதா அதில் முழு உலகத்தையும் பார்த்தாள். விண்மீன்கள், கிரகங்கள் எல்லாம். அதனால் கிருஷ்ணன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல என்பதை யசோதா உணர்ந்தாள். அன்பின் உச்சம். யசோதா கிருஷ்ணனை தெய்வமாக அல்ல, தனது குழந்தையாகவே நேசித்தாள். அவளின் அன்பு உலகில் தாய்மையின் சிறந்த எடுத்துக்காட்டு என்று கருதப்படுகிறது. கற்றுக்கொள்ளும் பாடம். தாயின் அன்பு எல்லாவற்றையும் தாண்டும். கடவுளையும் அன்பால் அடக்க முடியும். எளிமையான வாழ்க்கை மற்றும் பக்தி முக்கியம்.